21வது சப் ஜூனியருக்கான அகில இந்திய ஊசு போட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நூருல் இஸ்லாம் உயர்கல்வி மையத்தில் நடைபெற்றது. போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இதில் ரோஷன் 2 தங்கப்பதக்கமும் 1 வெண்கலப் பதக்கமும், கார்முகிலன் 1 தங்கப்பதக்கமும் 1 வெள்ளிப்பதக்கமும், சுகாசரன் 3 வெள்ளிப்பதக்கமும், கேசு 2 வெள்ளிப்பதக்கமும், தயாதர்ஷன் 1 வெள்ளிப்பதக்கமும், சுஜன் 1 வெள்ளிப்பதக்கமும் 2 வெண்கலப் பதக்கமும், தமன் 1 வெள்ளிப்பதக்கமும் 1 வெண்கலப் பதக்கமும், நிக்ஷிதா 2 வெள்ளிப்பதக்கமும், லட்சுமி பிரபா 1 வெள்ளிப்பதக்கமும் 2 வெண்கலப் பதக்கமும், பி தர்ஷன் 1 வெள்ளிப்பதக்கமும் 1 வெண்கலப் பதக்கமும், வி தர்ஷன் 1 வெள்ளிப்பதக்கமும், ஹர்ஷிக் 1 வெள்ளிப்பதக்கமும், அகஷ்வா 1 வெள்ளிப்பதக்கமும், அனன்யாஸ்ரீ 1 வெள்ளிப்பதக்கமும், யாழினி 1 வெள்ளிப்பதக்கமும், யாஷ்மிதா 1 வெள்ளிப்பதக்கமும், ரம்யாஸ்ரீ 1 வெண்கலப் பதக்கமும், லிடியா 1 வெண்கலப் பதக்கமும், அனுஷ்கா 1 வெண்கலப் பதக்கமும், அனுலஷனா 1 வெண்கலப் பதக்கமும், ரிக்ஷாஞ்சன் 1 வெண்கலப் பதக்கமும், நிகில் ஸ்ரீராம் 1 வெண்கலப் பதக்கமும், கோகுல் வர்ஷினி 1 வெண்கலப் பதக்கமும், அப்ருத்ரா 2 வெண்கலப் பதக்கமும், பிரகேஷ் 1 வெண்கலப் பதக்கமும், நிரஞ்சன் 1 வெண்கலப் பதக்கமும், சாதனா 1 வெண்கலப் பதக்கமும் மாணவர்கள் வெற்றி பெற்று பதக்கங்களை வென்றனர். 3 தங்கப்பதக்கமும் 18 வெள்ளிப்பதக்கமும் 22 வெண்கலப் பதக்கமும் மொத்தம் 43 பதக்கங்களை மாணவர்கள் வெற்றி பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தனர். தாவலுவில் மணிப்பூர் முதலிடமும், தமிழ்நாடு 2வது இடமும், அஸ்ஸாம் 3வது இடமும் பிடித்தது. சண்டை பிரிவில் ஹரியானா முதலிடமும், உத்தரப்பிரதேசம் 2வது இடமும், ராஜஸ்தான் 3வது இடமும் பெற்றது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு ஊசு செயலாளர் ஜான்சன், கன்னியாகுமரி மாவட்ட ஊசு செயலாளர் தாமு, தொழில்நுட்ப இயக்குனர் ரவி, தமிழ்நாடு ஊசு பொருளாளர் கோபி, சென்னை மாவட்ட ஊசு செயலாளர் விஷாகபதி ஆகியோர் தலைமையில் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் எம் அப்பாவு, அமைச்சர் டி மனோதங்கராஜ், அமைச்சர் வி மெய்யநாதன், IAS எம் அரவிந்த், IPS வி பாலகிருஷ்ணன், IAS ஆர் ஆனந்தகுமார், இந்திய ஊசு செயலாளர் ஜத்திந்தர் சிங் மற்றும் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.